Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 10.8 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து வித் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்குக்கு நீங்கள் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் செகண்ட் சம் வந்து find the population of a city at any time t given that the rate of increase of population, so rate of increase வந்து நோட் பண்ணிக்கோங்க, of population is proportional to the population at that instant and that in a period of 40 years and the population increased from 3 lakh to 4 lakh. So initial population வந்து 3 lakh and 40 yearsல அதோட population எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாப்புலேஷன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா பின்னு எடுத்துக்கிறோம். லெட் பி பி த பாப்புலேஷன் வித் அட் டைம் டி. ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா என்ன வரும், டிபி பை டீன்னு வருமா, and is directly proportional to the population at that instant. So directly proportional to p. So proportionality cancel பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். So dp by dt is equal to k into p. So dp by p. So p termல வந்து ஒரே சைடு எடுத்து வந்துக்கோங்க, which is equal to k into dt ன்னு வரும். So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இன்டிகிரேட் பண்ணணும். So integrating on both sides. So both sides integrate பண்ணிங்கன்னா integration of dp by p is equal to k வந்து constant. So ஃப்ரண்ட்ல எழுதிட்டு integration of dt. So integration of dp by p நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி integration of dx by x ஓட வேல்யூ வந்து 1 by x into dx ன்னு எழுதலாம். So log x ன்னு வரும். அதே மாதிரி தான். So integration of dp by p வந்து நமக்கு log p ன்னு வரும், which is equal to k into integration of dt வந்து t plus log c. So into t plus log c வரும். ஸோ லாக் டேர்மில் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ லாக் p மைனஸில் வர்றதுனால இது டிவிஷன் ஆயிரும். ஸோ லாக் p மைனஸ் p பை c இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு t. ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், லாக் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு கேன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து e பவர் k நம்ம எடுத்து எழுதணும். ஸோ லாக் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல p பை c. ஸோ p பை c இஸ் ஈக்குவல் டு e பவர் ktன்னு எழுதலாம். ஸோ பியோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல என்னது, p is equal to c into e power ktன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதில் நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எல்லா சமுக்குமே வந்து c ஃபைண்ட் அவுட் பண்ணணும், k ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பியோட வேல்யூ வந்து c into e power kt. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாப்புலேஷன் 3 லேக்னு இருந்திருக்கு. ஸோ t இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பாப்புலேஷன் வந்து நமக்கு 3 லேக்காக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ p வந்து 3 லேக் which is equal to c into e power k into 0. So which is equal to c into e power k into 0 வந்து 0. So e power 0 ஓட வேல்யூ வந்து என்னது 1. So 3 lakh is equal to c into 1, அதனால c. So c ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் c is equal to 3 lakh in equation 1. So p is equal to 3 lakh e power ktன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 லேக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ t இஸ் ஈக்குவல் டு 40 இருக்கும் போது p வந்து நமக்கு கிவன் வந்து 4 லேக். ஸோ இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஸோ p வந்து 4 லேக்காக இருக்கும் போது 3 lakh into e power k ஓட வேல்யூ தெரியாது, t ஓட வேல்யூ வந்து 40. ஸோ t ஓட வேல்யூ k into 40. ஸோ 4 lakh divided by 3 lakh. ஸோ இந்த 0 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், இந்த 0 ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்கேன். 4 by 3 is equal to e power 40k. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா log எடுக்கணும். ஸோ taking log on both sides. ஸோ log எடுத்திங்கன்னா log of
4 by 3 is equal to log of e power 40k. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா log of e power x. ஸோ log of e power x ஓட வேல்யூ வந்து x. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக 40kன்னு வந்துடும். ஸோ log of 4 by 3 is equal to 40kன்னு வந்துடும். ஏன்னா log of e power x ஓட வேல்யூ வந்து x. ஸோ இதில் k வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ k is equal to 1 by 40 into log of 4 by 3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா n log m ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ இது வந்து n log m ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ log of m பவர் n ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். ஸோ k is equal to log of 4 by 3 the whole power 1 by 40. ஸோ நம்மளோட k வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ k வேல்யூ நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து log of 4 by 3 1 power 40. ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா p is equal to 3 lakh. ஸோ c ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 3 lakh. e பவர் k ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னது log of 4 by 3 1 by 40. ஸோ e பவர் log of 4 by 3 into 1 by 40 into இங்கே t இருக்கா. ஸோ t. ஸோ நம்மளோட ஃபார்முலா படி e பவர் log ax ஓட வேல்யூ வந்து a பவர் x தான். ஸோ அதனால் p is equal to 3 lakh. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் இந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ 3 is equal to log of 4 by 3 into t into 40. ஸோ t by 40ன்னு எழுதலாம். ஸோ log of 4 by 3 into 1 by 40 into t வந்து a ஓட வேல்யூ மட்டும் எழுதினா போதும். ஸோ a பவர் x ஓட வேல்யூ வந்து 4 by 3 t by 40. ஸோ p is equal to 3 lakh 4 by 3 into t by 40. So this is the answer. Thank you.